ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளையில் வந்து நம்ம கொடுக்க போகிற ஷேடிங், அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற மார்க்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிற ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ட்ரேசிங் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம பட்டர்ஃப்ளையை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து அதுக்கு அடியில் கார்பன் ஷீட் எல்லோ கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை மேலேயே வந்து பென் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பென் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது தான் நம்ம அது மார்க் ஆகிருக்கு இல்லையா, அந்த மார்க் ஆகிருக்க இடம்லாம் நமக்கு வந்து தெரியும். இதுவே நம்ம ஒரு பென் இல்லை பென்சில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி எதுவுமே மார்க் ஆகாமல் இருக்கிற ஏதாவது எழுதாத பென் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அது அடையாளம் விழாது. ஸோ நமக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், எங்கே மார்க் பண்ணலைங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சில இடத்துல நம்ம மார்க் பண்ணாமலே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம். ஸோ அதனால் எழுதுகிற பென்னோ இல்லை பென்சிலோ வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆரி அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் 2 கிளாஸஸ்மே எடுத்துகிட்ருக்குறோம். நீங்கள் எது ஜாயின் பண்ண நினச்சாலும் உடனே வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற இந்த இமேஜ் வந்து ஃபுல் ஒரு பட்டர்ஃப்ளையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு எது பிடிக்குதோ, நெட்டில் நிறைய இருக்குது, ஆனால் உங்களுக்கு எது பிடிக்குதோ இதுதான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நல்லா ஃபுல் பட்டர்ஃப்ளையாக எடுத்து நல்லா பெருசாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அப்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்து அழகாக தெரியாது. வெறும் பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸும் இருக்கிற மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எந்த இடமும் விடாமல் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ அந்த கோடு மேலேயே நான் வந்து பெனில் ட்ரா பண்ணியிருக்கேன். அது ஏண்டானா நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பெனில் இருக்கிறது தான் நமக்கு மேலே தெரியும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபுல் ஷேடிங் கொடுக்கும்போது அந்த நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கிறதுல மறைஞ்சிரும் பெயிண்டில். இதுவே நீங்கள் பெனில் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பெனில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு பெயிண்ட்டுக்கு மேலே தெரியும். அது மேலே வந்து நம்ம பிளாக் மார்க் கொடுப்போம் இல்லையா, அப்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் வந்து பிளாக் நான் கொடுத்துக்கிறேன். அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இங்க் ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ எடுத்துருக்கிறேன். நான் கொடுக்குற கலரே தான் நீங்கள் கொடுக்கணுன்னு இல்லை, உங்கள் க்ரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது, ஏன்னா நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இது ஈஸியாகவே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லோ ஷேடிங் கொடுத்துட்டு அந்த கார்னர்லேருந்து ஆரஞ்சு கொடுத்துட்டு வந்து அது ரெண்டுத்தையும் வந்து சிங்க் பண்ணிக்கிறேன். கலர் ஷேடிங் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்குறோம். அதே மெத்தட் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணி ஆரஞ்சும் எல்லோவும் வந்து ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி நான் ஷேடிங் கொடுக்குறேன். பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலரை வந்து, அதாவது இந்த 2 கலரையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் வர மாதிரி. ஆல்ரெடி லோட்டஸ்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, லோட்டஸ் பண்ணியிருக்கிறோம். வேறு என்ன லீவ்ஸில் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி கிளாஸஸ் பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இன்ச் பை இன்ச் டோட்டலாக ப்ரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து சிலபஸ் முதற்கொண்டு ப்ரஷ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதை எப்படி சேஃபாக வச்சுக்கணும், அதை பற்றிலாம் வந்து நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். டோட்டலாக எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா
ஷேடிங் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த பெனில் நான் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது அப்படியே மேலே தெரியுது பாருங்கள். இதுவே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேலே வந்து ஷேடிங் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த மார்க் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒயிட்டில் வந்து அதுக்கு ஐஸும் அதுக்கப்புறம் அதோடைய பாடியில் ஒரு 2 லைனும் நான் கொடுத்துருக்குறேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரியாலிட்டியாக அது வந்து தெரியும். நெக்ஸ்ட் இதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் தெரிஞ்சது இல்லையா, பென் மார்க்கிங், அது மேலேயே நான் பிளாக்லேயே இது கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் கலர் எடுத்து இப்படியே விட்டுட்டா நல்லா ப்ளைனாக வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை டெக்கர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டாட்ஸ் வந்து அதில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு இல்லையா. இப்போ இது கூடவே இந்த ஃப்ளவர்ஸும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இப்போ வந்து லோட்டஸ் பண்ணோம் இல்லையா நம்ம ஃப்ளவரு, அதே மாதிரி தான் வந்து இப்போ இது பண்ணியிருக்கிறேன். பேஸில் வந்து ஒயிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மீடியம் சொன்னோம் இல்லையா, அந்த மீடியம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிளாத்தில் வந்து ப்ரஷ் வந்து ட்ரை ஆகிடும். அதனால் சாஃப்டாக அது வரணுன்றதுக்காக அடியில் கிளாத்துக்கு மேலே மீடியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து அது மேலே வந்து ஷேடிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லீஃப்க்கு இந்த அக்ரிலிக் கலரில் நமக்கு 6 கலர்ஸ் மட்டும் வரும் பார்த்திங்களா, அதில் இருக்கும் ஒரு க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலர் வந்து லீஃப்க்கு கொடுத்துட்டு நல்ல லீஃப் க்ரீன் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். ஸ்டெம்ஸ்க்கெலாம் வந்து அதை கொடுக்குறேன் நான். அப்புறம் ஃப்ளவருக்கு சென்டரில் வந்து எல்லோ வித் ப்ரௌன் கொடுத்துருக்கேன். இப்போது சென்டரில் ஃபுல்லாக எல்லோ கொடுத்துட்டு ஒரு கார்னரில் ப்ரௌன் கொடுத்து அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லுக் இப்படி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாஸ் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. தேங்க்யூ.